நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ரசம் பவுடர் எப்படி தான் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். இது இருந்தால் ரொம்பவே ஈஸியாக ரசம் செஞ்சிடலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை ரசம் செய்கிறது. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக மிளகு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது 1/4 கப் மிளகு ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட கப் இல்லாட்டி நீங்கள் கிளாஸ்லேயும் 1/4 கப் கணக்கு மெஷர் பண்ணிக்கலாம். மிளகு லேசாக சூடேறி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜீரகம் அதே அளவு 1/4 கப் சேர்த்துக்கலாம். மிளகும் ஜீரகமும் 1/4 கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 2 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம் லேசாக பொரிஞ்சு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகத்தை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகவும் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயும். இப்போ இதையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே 1/4 கப் யூஸ் பண்ணோம். அதனால 1/2 கப் மல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மாங்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்காட்டினாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டாக மிக்சியில் அரைக்கும்போது சேர்த்தாலும் சரி தான். இதை ஆட் பண்ணி மல்லியும் லேசாக வெடிக்கிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மல்லி மறந்துடாதீங்க. எல்லாமே 1/4னா இது மட்டும் 1/2. அடுத்து பார்த்திங்கன்னா 4-5 கொத்து கருவேப்பிலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாகவே ஃப்ரை பண்ணுங்கள். அது லேசாக அந்த ஈரத்தன்மை மாறி காய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மிளகுல காரம் இருக்கும், அதனால் வரமிளகாய் அளவாக சேர்த்தா போதும். இதை சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதையும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இந்த எல்லாத்தையும் அரைச்சதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுறேன். சூடோடு போட்டுறாதீங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்து அதே அளவு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் பொதுவாக ரசத்துக்கு சேர்ப்பாங்க, அதனால் இதிலே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பொடி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி சேர்த்தனால 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காமல் இதில் 1 ஸ்பூன் மாங்காய் பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே, இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு. அவ்வளோதான் நம்ம ரசப்பொடி. நம்ம நார்மலாக ரசம் செய்யும்போது எல்லாமே தனித்தனியாக பவுட்ரு பண்ணாமல் மொத்தமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த நேரம் பார்த்து அரைக்க வேணாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெறும் வெள்ளைப்பூடை மட்டும் நீங்கள் நசுக்கிட்டு தாளித்தாலே போதும், ரசம் சூப்பராக இருக்கும். இதை ஒரு பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த பவுட்ரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 மாதம் இருக்கும். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக ரசம் வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு கரெக்டாக 1.5 மாதம் இருக்கும். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசப்பொடி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக ரசம் டேஸ்டியாக இருக்கும், இதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோதான், நம்ம ரசப்பொடி ரெடி. நான் இன்னொரு சூப்பரான வீடியோட